ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். விபம் வேணநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவீஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டரகம். வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் 9 நவக்கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இந்த 9 நவக்கிரகங்களில் பொறுத்தளவில் சூரியன் முதல் சனி வரையில் உள்ள கிரகங்கள் ஏதாவது நீச்சமானால், அதாவது உச்சம் என்பது நமக்கு அதனுடைய தன்மைகள், அதனுடைய கதிர்வீச்சுக்கள், பிராணசக்திகள், அவைகள் நமக்கு கொடுக்க வேண்டிய வாழ்வின் நல்ல விஷயங்கள் அதெல்லாம் தடையில்லாமல் கிடைக்கும். நீச்சம் என்றால் போராடி பெறுதல், பரபரப்பான சூழ்நிலையை அடைதல். அதில் நமக்கு எது கிடைக்கலையோ அதன் மேலே ஒரு பரபரப்பு இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் 9 நவக்கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு சிக்கல்களை கொடுக்குது அப்படின்னா நம்ம பயப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்போ அதுக்குரிய தானியம்லாம் இருக்குது. இப்போ சூரியன் ஜாதகத்தில் நீச்சமாயிட்டார் அப்படின்னா அந்த நீச்சத்துக்குரிய நீச்சமோ வக்கரமோ ஆயிட்டார், இல்லை பாவக்கிரகங்களோடு சேர்ந்துட்டாருன்னா அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை கிடைக்காம போயிடுது. அப்போ சூரியனுக்குன்னா ஒரு மரம் இருக்குது. சூரியனுடைய ஆற்றலை அது அளவுக்கு அதிகமாக வாங்கி தருது. பரம்பை மரம் எழுதிக்கங்க. சூரியனுக்குரிய மரம் பரம்பை. கோதுமை தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுக்கலாம். இல்லைன்னா ஒரு டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்து தலைக்கு வச்சு படுத்து 8வது நாள், அதாவது சனிக்கிழமை இரவு ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை இரவு முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த கோதுமை தானியத்தை எடுத்து நல்ல நீரில் ஊற வைத்து அதை என்ன செய்யலாம், அதை அந்த பரம்பை மரத்தடியில் அந்த நீரை மாத்திரம் விட்டு அந்த தானியத்தை வெல்லம் போட்டு ஆட்டி பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அப்போ நம்ம உடம்பில் ஒரு கிரகம் சக்தியும் கொடுக்கிறது, அதே நேரத்தில் ஒரு கிரகம் சக்தியை கொடுக்க முடியவில்லை என்றால் அதனுடைய தானியங்கள், அந்த சூரியனுடைய ஆற்றல் கோதுமையில் இருக்குது, வெள்ளை இருக்குது, மரத்தில் இருக்குது. அந்த தானியம் பரம்பை மரத்துலேயும் ஆற்றல் இருக்குது. அப்போ நம்ம இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, கோதுமையை வச்சு படுக்கும்போது அதன் மூலியமாக சக்தி நமக்கு வருது. நம்ம மூலியமாக சூரியன் நீச்சமாகி சூரியன் வக்கரமாகி இப்படி சேரும் பொழுது ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கவும் அந்த விலகு சக்தி, அந்த தீய சக்திகளும் நீரில் வந்துடும். பரம்பை மரத்தில் விட்ட மாத்திரத்தில் நம்மளுடைய பாவ சாப தோஷ குரோத லோப மத ஆச்சரியங்கள் எல்லாம் நீங்கி நாம் சௌகரியமாக வாழலாம் அப்படிங்கிறதான் எல்லாம் அர்த்தம். அதே போல் சந்திரன், அதுக்கு உரிய மாமரம், அதே மாதிரி சந்திரனுக்குரிய நெல் தானியத்தை வச்சு படுக்கலாம். ஒரு நெல் தானியத்தை ஒரு மஞ்சப்பை நிறைய நெல் தானியத்தை போட்டு தலைவாணி எடுத்துகிட்டு அது மாதிரி தலையில் வச்சு படுக்கலாம். அப்படி படுத்துட்டு ஒரு 8 நாள் கழித்து திங்கக்கிழமை அன்றைக்கி காலையில் அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த நீரை கொண்டுட்டு போய் மாமரத்துக்கு அடியில் விட்டுட்டு அந்த தானியத்தை எடுத்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிள். அதே போல் செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னா குல்முகர் அப்படின்னு ஒரு மரம், அந்த மரத்தடியில் நான் சொன்ன மாதிரி 8 நாள் துவர தானியத்தை ஊற வச்சு தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுத்து தண்ணியில் ஊற வச்சு இப்படி எல்லா முறையிலும் செய்யலாம். அது பண்ணும்போது அது சக்தி கூடும். அதே போல் புதன் ஜாதகத்தில் பவர் ரொம்ப குறைவாக இருக்குது, நீச்சமாக இருக்குது, அதனுடைய கிரக பீடைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா புதனுடைய சக்தியை பெறணும் அப்படின்னா இந்த வக்ரம் நீச்சமானால் அப்போ பாசி பயிரை தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுத்து 8 நாள் கழித்து கொண்டுட்டு போய் புளிய மரத்துக்கு கொண்டு போய் அந்த ஊற வைத்த நீரை விடலாம். அப்புறம் அதை வெல்லம் போட்டு ஆட்டி பசுமாடுகளுக்கு கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம், ஆடு கோழி இவைகளுக்கெல்லாம் உணவாக கொடுக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதே போல் வியாழக்கிழமை குரு நீச்சமானார்னா தங்க அரளி மரத்தில் சுண்டல் கடலை தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டுட்டு போய் அங்கே விடலாம். அதே மாதிரி தான் 8 நாள் இந்த வாரம் வியாழக்கிழமை படுத்து அடுத்த வாரம் கொண்டுட்டு போய் சேர்க்கலாம். சுக்கிரன் அதே மாதிரி ஜாதகத்தில் நீச்சமாயிட்டா செண்பக மரம், சுக்கிரன் வக்ரமோ நீச்சமோ அடைந்தால் நல்ல பலனை தரலை அப்படின்னா, புரியுதுங்களா, தரலை அப்படின்னா அப்போ அதுக்குரிய தானியம் மொச்சை. அந்த மொச்சை தானியத்தை தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுக்கணும். சும்மா 1 கிலோ 2 கிலோ வச்சு படுத்துட்டு
அதை 8 நாளுக்கு அப்புறமேல் எடுத்து அந்த தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை கொண்டு செண்பக மரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வழக்கம் போல் நான் சொன்ன பிரகாரம் இந்த தானியத்தை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு கொடிகளுக்கு விட்டுடலாம், காக்காய்களுக்கு கூட கொடுக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நீச்சமோ வக்ரமோ பகை கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் அதுக்கு எள்ளு தானியத்தை தலைமாறுகிட்ட வச்சு படுத்து அதுக்கப்புறம் 8 நாளைக்கு அப்புறமேல் எடுத்து அதை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரை சிறு நாகப்பூ, என்ன பூ, சிறு நாகப்பூ மரம், அந்த மரத்துக்கு அடியில் கொண்டு அந்த தண்ணீரை விட்டுட்டு தானியத்தை எடுத்து இனிப்பு போட்டு நாம் ஆடு மாடு கோழிகள் இவைகளுக்கெல்லாம் உணவாக கொடுக்கலாம். இதே போல் ராகு நமக்கு வந்து பலன் தராமல் இருக்கார் அப்படின்னா செம்மரம், ராகுக்குரிய கிரகம் செம்மரம், ராகுக்குரிய தானியம் உளுந்தம் பயிர் தான். உடைச்ச பருப்புலாம் வைக்கக்கூடாது, உளுந்தம் பருப்பு. உளுந்தம் வந்து உருண்டையாக இருக்கும், உருட்டு உளுந்து கருப்பு, அதுதான். அந்த தானியத்தை ஊற வச்சு தலைப்பாடுகிட்ட வச்சு கொடுக்கலாம். அப்போ ஒரு கிரகத்தினால் வரக்கூடிய துன்பம் தலைவலியாக வருதான் வரும், வேறு எந்த வழியாக வராது. தலைவலியாக வரக்கூடியதை அதை நாம் இப்படி டைவர்ட் பண்ணிடலாம். அந்த ராகுக்குரிய செம்மரத்துக்கு நான் எங்கே போகிறதுன்னா செம்மர குச்சி ஒன்று வச்சு அதில் விடலாம். கேதுவுக்கு வந்து தூங்கும் புஞ்சி மரம், கேதுவுக்குரிய கொள்ளு தானியத்தை தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுக்கலாம். ஒரு மஞ்சப்பை நிறைய வச்சு படுக்கலாம். வச்சு படுத்து அதுக்கப்புறம் என்ன கொள்ளு தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் தூங்கும் புஞ்சி மரத்துக்கு விட்டுட்டு அந்த தானியத்தை எடுத்து நாம் பசு மாடு ஆடு கோழி இது போல் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வகையில் நவதானியத்தில் வேற வைத்து நவதானியத்தை ஊற வைத்து ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சம் வக்ரம் பாவ கிரக சேர்க்கை சேர்ந்திருக்கிறதோ அதற்குரிய வழிமுறை நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் பாடுபடுங்க, செய்யுங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோ கொடுங்க. என்னுடைய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பலன் தரும், பயன் தரும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பனாக தான் பேசுவேன். நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடியோ போட்டால் ஒரு 500 பேர் தான் பார்க்குறாங்க, 700 பேர், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நிறைய பேர் பார்க்கணும், யாரும் பார்க்குறதில்ல. அதனால் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி கொண்டே இருக்கிறது. அதனால் நான் உங்களை நம்பி இருக்கிறேன். நீங்கள் யோகக்ஷேமம் நன்றாக இருக்கணும். எதுவுமே என்கிட்ட மூடி மறைத்தல் இல்லை, எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஆமாம். நன்றி, வணக்கம்.